கடலூரில் முதுநகர் காவல் நிலையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இன்று கடலூருக்கு வருகை தந்தார். கடலூர் கம்மியம்பேட்டை பகுதியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை முடித்துக் கொண்டு கடலூர் முதுநகர் பகுதியிலும் நூலகம் திறப்பு மற்றும் கட்சி செயலாளர் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு சென்றார். அப்போது கடலூர் புதுநகர் காவல் நிலையம் அருகே சென்ற போது திடீரென காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள அவர் காவல் நிலையத்தில் உள்ளே சென்றார். அப்போது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமாரிடம் காவல் நிலையத்தின் விவரங்களை கேட்டறிந்தார். கடலூர் முதுநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் விவரம், நிலை எழுத்தர் அறை, பதிவேடுகள், ஆண் கைதி அறை, பெண் கைதி அறை, காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட அடிப்படை வசதிகள், சிசிடிவி பதிவேடுகள், காவல் நிலையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் பதிவேடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், தொழில்துறை நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன், சிறப்பு திட்ட செயலாளர் பரேஷ் அகமது, மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவி ஆதித்த செந்தில்குமார், காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உட்பட பலர் இருந்தனர்.